காரணமாவது சொல்லுங்கள். இந்த கவிதை தொகுப்பை இதற்கு முன் வாசித்ததும் இல்லை, இனி வாசிக்க வேண்டிய தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். தற்போது இந்த புத்தகத்தினை பற்றி சில வார்த்தைகள் வாழ்த்துறையாகவும் சிறப்புரையாகவும் வழங்க கவிஞர் குட்டி ரேவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மிகச்சிறப்பான நிகழ்வில் கலந்து கொள்வதில் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுகந்தி ஃபோனில் கூப்பிட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க கொஞ்சம் தயங்கி சரி அப்படின்னு ஃபோன் வச்சாங்க. ஃபோனை துண்டித்ததும் என்னோடய இதயத்தில் என்னவோ செய்தது. நான் திரும்ப அகர முதல்ல நான் அழைச்சி கேட்டேன், என்ன நூல் அப்படின்னு. நீங்கள் முடிவு பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொன்னார். சரி, நான் நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் நாச்சியாள் சுகந்தியை நான் இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக தான் முதல்ல சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். தெரியல, அதுக்கு முன்பு சந்தித்த நினைவு இல்லை. ஒரு சமூகத்தில், அதுவும் நமது போன்ற ஒரு சமூகத்தில் ஒரு பெண் கவிஞரின் தொகுப்பு வருவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று நான் பேச இருப்பது ஒரு இரண்டாவது விஷயம் நினைக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு, ஒரு நூல் வருவது என்பது, அதுவும் உங்களுக்கு கடந்த ஒரு 20 வருட வரலாறு தெரியும். தமிழ் கவிதையின் போக்கு, அதில் பெண்களினுடைய பங்களிப்பு, என்ன விதமான எதிர்ப்பு சர்ச்சைகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் பட்சத்தில் நாச்சியாள் சுகந்தி ஒரு ஆயுதம் போன்ற ஒரு தொகுப்போடு வந்திருப்பது என்பது, அது வருவது என்பதே ஒரு மிகச்சிறப்பான விஷயம். அதுக்கே நம்ம நம்முடைய பெருத்த ஆதரவை நம்ம அளிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நம்ம கைகள் தட்டி, ஏன்னா எல்லா பெண் கவிஞர்களின் நூல்களும் இப்படி வரவேற்கப்படுவதில்லை சமூகத்தில். அப்படின்னு இருக்கிறப்ப நாச்சியாள் சுகந்தி நூல் வருவது, என் நூல் வருவது போன்ற ஒரு பெரிய மகிழ்வை நான் அடையிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் நூல் வாங்கி 2 நாள் வச்சுட்டே தான் இருந்தேன். எனக்கு ஒரு கணம் வேணும், எப்போ படிக்கிறது அப்படிங்கிறது. ஒரே மூச்சில் வாசித்து முடித்தேன். ஒரு பொதுவாக முதல் தொகுப்புக்கான எந்த தடையுமே அதில் நூலில் இல்லை. அது ரொம்ப சிறப்பான விஷயம்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய உரையை 2 பகுதியாக தான் வச்சுக்க விரும்புகிறேன். ஒன்று அந்த நூல் பற்றி, நாச்சியாள் சுகந்தியின் நூல் பற்றி ரொம்ப எல்லாமே சுருக்கமாக தான் பேச போகிறேன். அப்புறம் கவிஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. எனக்கு சில பதில்கள் இருக்குது. எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிஞ்ச வரைக்கும் அதை பின்பற்றுகிறேன், அல்லது பின்பற்ற விரும்புகிறேன், பின்பற்ற முயற்சிக்கிறேன். அதை இங்கே உங்கள் முன்னால் வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாச்சியாள் சுகந்தியின் நண்பர்கள்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் எல்லோரும் வந்திருக்கீங்க. அது ரொம்ப உண்மையிலேயே அவங்களுக்கு உற்சாகம் தருகிற ஒரு விஷயம். இவர் நம்பிக்கைக்குரிய கவிஞர், இவர் பாராட்ட தகுந்தவர், அந்த மாதிரியான அடைமொழிகளெல்லாம் நம்ம விடணும். அப்படியான ஒரு விஷயம் இல்லை. இது உண்மையிலேயே ஒரு பெண் கவிஞரின் தொகுப்பு வருவது என்பது ஒரு சமூகத்தில் வரலாற்றில் இடம்பெற வேண்டிய விஷயம்தான். அப்படியாக நாச்சியாள் சுகந்தியின் ஒரு காரணமாவது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்காங்க. அந்த தலைப்பிலேயே நிறைய அடுக்கடுக்கான அர்த்தங்கள் விரிஞ்சிட்டே இருக்கு. அதை முன்னோட சொல்லிட்டு அதை என்னவா அவங்க கவிதைக்குள் வச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் மேலிட அந்த தலைப்பு கவிதையை நான் வாசித்தேன். இங்கே நண்பர் வாசித்து காட்டினார் அதே கவிதையை. ஒரு காரணமாவது சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நாச்சியாள் சுகந்தியினுடைய கவிதையில் என்ன இதுன்னா, கவிதையாகுது. இதை எப்படின்னு அழகாக சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கவிதை நீங்கள் எழுதப்படும் போது அது கவிதை ஆகுவதுன்றதை நீங்கள் எப்படி விவரித்தாலும் எவ்வளோ வேணால் உரையாற்றலாம், இது கவிதையா இல்லையா என்று. ஆனால் எழுதும் தருணத்தில் அந்த வீச்சும் வேகமும் கூர்மையும் அந்த மொழியினால் அடையப்பெறும்போது அப்போதான் அது கவிதையாகிறது. அந்த உணர்வு நிலைக்கு நாச்சியாள் சுகந்தி தன்னை கொண்டு சென்று இந்த படைப்பை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் அளவில் அது ஒரு பெரிய முயற்சியுடையதாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ரொம்ப வேர்க்குதுப்பா. இந்த டிஸ்கவரி பேலஸ் கொஞ்சம் பெரிய அரங்கு நோக்கி நகரலாம். இவ்வளோ வாசகர்கள் வர்றாங்க இல்லையா? பெடியப்பன் இல்லையா?
எழுதி வச்சுக்கிறதுங்கிறது சொல்ல வேண்டிய விஷயங்கள்லேருந்து தவறி போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம வேணால் இடையில வந்து ஆக்சுவலாக இந்த உரையெல்லாம் ரொம்ப ஒரு அபத்தமான விஷயங்கள் தான். உரையாடலாக இருந்தால் இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா என்னை விட கவிதையை பற்றி பேசக்கூடியவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து எப்பயாவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம், எதிர்வினை ஆற்றலாம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் ஒரு கவிஞருக்கு ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். என்னை விட நன்றாக கவிதையை பற்றி உரையாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த எச்சரிக்கையுடன் நான் இந்த கட்டுரையை வாசிக்கிறேன். கவிதை எழுதுவது என்பது எதனுடனும் ஒப்பிட முடியாத ஆற்றலை தருவது. அதிலும் பெண்கள் கவிதை எழுதுவது விடுதலையை உறுதி செய்வது. முதலில் நேரிடையாக நாச்சியாள் சுகந்தியின் ஒரு காரணமாவது சொல்லுங்கள் கவிதை தொகுப்பிற்குள் சென்று விடுவோம். பாசாங்கு இல்லாத எளிய நேரடியான மொழியில் கவிதைகளை உதிர்த்துவிட்டு விசையுடன் அடுத்தடுத்த வெளிகளுக்கு செல்கிறார். எனக்காக இன்னும் ஒரு முறை உதிருமா அந்த இறக்கை. இரவு ஆணாகி கொண்டிருந்தது. நரைமயிரின் நுனியில் காலம் கால் நீட்டி படுத்திருக்கிறது தோதான சந்தர்ப்பங்களுக்காக. யாரும் மறித்து விடுவதில்லை அத்தனை எளிதில். இன்று ஒரே வாசிப்பில் மனத்தில் தைக்கும் வரிகளை செதுக்குகிறார். எதிரிடையான விடயங்களை, சமூக முரண்களை துல்லியமாக கண்டறிகிறார். சிக்கனமாக கவிதையாக்கி விடுகிறார். அது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நிறைய மொழிகளை வந்து விரயம் செஞ்சு தான் கவிதைக்கு வருவாங்க. அவர் வந்து ஒரே போக்கில் வந்து கவிதையை ரொம்ப எளிமையாக கையாண்டுறார். அது ஒரு அசாதாரண விஷயம்தான். மதமாற்று, மாட்டிறைச்சி, இந்துத்துவ தெய்வச்சிக்கல், பெருங்காதல் முன்மொழிதல் என பெண் மனவெளிகள் கொள்ளும் அரசியல் முதிர்ச்சிக்கு ஒப்ப அவரது மொழியின் கோடுகள் விரிந்து கொண்டே இருக்கின்றன. தவிர 3 முக்கியமான தன்மைகளால் நாச்சியாள் சுகந்தி ஒரு காரணமாவது சொல்லுங்கள் என்ற தன் முதல் தொகுப்பால் இதுவரையிலான மற்ற பெண் கவிஞர்களை கடந்து முன் செல்கிறார். 1. தற்கால சமூக அரசியல் கூறுகளையும் அதில் ஒரு பெண்ணாய் தன் இடத்தையும் முன்வைப்பது. இது சமூக பொதுவெளியில் தொடர்ந்து தன்னை முன்வைக்காமல் செயல்படாமல் வரும் ஒரு திறன் அல்ல. 2. பாசாங்கற்ற செயற்கையான வெளிப்பாடுகளின்றி தன் தூய தன்னுணர்வுகளை முன்வைக்கிறார். 3. உரைநடைகளை, குறுங்கதைகளை, வரிகளை மடக்கி கவிதைகள் என்று ஆக்கி கொண்டாடும் ஒரு சமூகத்தில் கவிதை என்றால் என்ன என்பதன் பொருள் உணர்ந்து வடிவம் உணர்ந்து எழுதியிருக்கிறார். இதுவும் முக்கியமான விடயம். தனித்த உணர்வுகளை மொழிக்கு புது தொனி தந்து கவிதையாக்கியதில் தமிழில் நிறைய பெண் கவிஞர்கள் முன்னுதாரணங்கள். இந்த விஷயம் வந்து தமிழில் வந்து பெண் கவிஞர்கள் வந்து தான் சாத்தியமானது அப்படின்னு நான் இங்கே அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக வந்து தொனிகளை வந்து அது பெண்ணார்ந்த தொனிகளை வந்து கவிதையில் முன்வைக்கிறதுல வந்து நிறைய பெண் கவிஞர்கள் வந்து அசாதாரண நிபுணத்துவம் கொண்டவர்கள். அது வந்து உண்மையிலே நம்ம பெருமைப்பட வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த புதிய உணர்வுகள், நான் சொல்வதை புரிந்து கொள்வீங்க நினைக்கிறேன். புதிய உணர்வுகளை புதிய தொனிகளில் மொழிகள் வழியாக தன் கவிதை மொழி வழியாக கையாள்வதில் வந்து நிறைய பெண் கவிஞர்கள் வந்து ஜாம்பவான்களாக இருந்திருக்காங்க. மனிதருக்கு மனிதர் உணர்வுகள் வேறுபடுகின்றன. அவற்றை துல்லியமாக வடித்துவிட மொழியை பயன்படுத்தும் கலையே கவிதை. அதுபோல தன் அனுபவங்களை குறியீடுகளாக்கி பொதுவெளியில் கலைப்பொருளாய் முன்வைக்கும் செயல்திறனும் ஒரு கவிதையே. வெறும் முழக்கங்கள் கவிதை செய்யும் வேலையை செய்வதில்லை. நான் இந்த இடத்துல வந்து எப்பொழுது சொல்கிறது, வெறும் முழக்கங்கள் வந்து கவிதை செய்யும் வேலையை செய்வதில்லை. எட்வின் வந்து முழக்கங்கள் பற்றி பேசினாங்க. அப்படியான தருணங்களையும் விளிம்பு வரை சென்று தவிர்த்திருக்கிற ஒரு கவிஞராக இருக்கிறார் சுகந்தி. ஏன் முழக்கங்கள் கவிதைகளாவதில்லை? முழக்கங்கள் தெருக்களிலேயே முடிந்து விடுகின்றன. கடமை முடிந்து விட்டதாய் தெருக்களை தாண்டி நம் உறைவிடங்களுக்கு செல்கிறோம். ஆனால் கவிதை அப்படி அல்ல. சுகந்தியின் ஒரு 2-3 கவிதைகள் மட்டும் வாசிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் அதில் உணர முடியும்னு நினைக்கிறேன். தசையாலான நாக்கு சர்ப்பமென உறங்கிக் கொண்டிருக்கிறது. அது விஷம் அதன் அணுக்களுக்குள் எப்போதும் படமெடுத்து ஆடிக்கொண்டேதான் இருக்கிறது. புறக்கண்களால் ஒருபோதும் தீர்மானிக்க முடிவதில்லை விஷவீரியத்தை. அதற்காகவே அகக்கண்களை காலமற்று திறந்து வைக்க வேண்டியுள்ளது. அதன் விஷத்தால் நீளமாகாத மனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவை எனினும் யாருக்கும் வாய்த்ததில்லை அப்படியொரு ஆசீர்வாத். சர்ப்பமென உறங்கிக் கொண்டிருக்கிறது நரம்புகள் இல்லா வெறும் தசையாலான நாக்கு. அடுத்த கவிதை.
சாகா காதல் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை இது. சிறுமெழுகின் பெருவெளிச்சம் நீ, அடியளவே ஆன மரப்பாலம் எனினும் கரை காட்டும் திசை நீ, ஈசல் வருவலே எனினும் என் வாழ்வின் தீஞ்சுவை நீ, ஊர் வரைபடத்தின் எதிர் திசையில் இருக்கிறாய் என்பதெல்லாம் உன்னை காதலிக்காமல் இருக்க காரணமாகிவிடாது ஒருபோதும். அடுத்த கவிதை காமம் பேசேன். தனிமையின் கோரமுகம் குறித்து இரவிடம் சொல்லி அழுதேன். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தது இரவு. புலம்பிய நிம்மதியில் உறங்கச் சென்றேன். என் மார்தொட்டு எழுப்பியது இரவு. உற்று பார்த்தேன். இரவு ஆணாகி கொண்டிருந்தது. உண்மையிலேயே நான் இவ்வளோதான் சொல்ல விரும்புகிறேன் சுகந்தியினுடைய கவிதைகள் குறித்து. இதற்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய கவிதைகளை வாசிப்பது என்பது தான். இனி நான் சொன்ன இரண்டாவது பகுதி, பெண் கவிஞர்கள் தங்கள் கவிதைகளில் முன்வைத்த உடலரசியல் வழியாக பாலியல் சிக்கலையும் உழைப்புச் சுரண்டலையும் முன்வைத்ததை கடும் சர்ச்சையாக்கி அவதூறுகளை பெண் கவிஞர்கள் மேல் ஏற்றிய நவீன தமிழ் சமூகமும் ஊடகங்களும் தொடர்ந்து அடுத்த தலைமுறை பெண் கவிஞர்கள் முன்பு பெண் கவிஞர்கள் உருவாக்கிய மொழிகளையும் எழுச்சிகளையும் கடக்காது பார்த்து கொண்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதற்கு முன்பு சுகந்திக்கு முன்பு இன்னொரு தலைமுறை பெண் கவிஞர்கள் வீரியமாக உருவாகி இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பும் சூழலும் இருந்தது. ஆனால் அப்படி உருவாகாமல் ஒட்டுமொத்த சமூகமும் பார்த்து கொண்டது. முந்தைய தலைமுறை பெண் கவிஞர்கள் சமூக பொதுவெளிகளில் கடக்க முடியாது திணறிய பாலியல் உரிமைகளை இந்த தலைமுறை பெண்கள் பொதுவெளியில் கடந்துவிட்டாலும் கவிதை மொழி என்று வந்துவிட்டால் இந்த எச்சரிக்கை உணர்வுடன் தான் எல்லா பெண் கவிஞர்களும் அணுகுகிறார்கள் என்பதை உணர முடிகிறது. சாதி, மதம், குடும்பம், காதல் எல்லாவற்றின் ஒடுக்குமுறை வடிவங்களும் வன்முறைகளும் செயல்படும் இடம் பெண்ணின் உடலே. இதை முன்வைக்காமலோ இதை முற்றம் உணராமலோ பெண்கள் கவிதைகளின் லட்சியத்தை அடைந்துவிட முடியாது என்பது என் நம்பிக்கை. கவிதை இன்னும் தனிமையில் இயங்கும் வடிவமாகத்தான் இருக்கிறது. ஆகவேதான் அது மற்ற இலக்கிய வடிவங்களை எதிர்த்தோ அல்லது மற்ற இலக்கிய வடிவங்களால் விலக்கப்பட்டோ பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே அதனால்தான் நாவல், சிறுகதை, புனைவிலக்கியங்கள் எழுதுபவர்கள் கவிதையை விமர்சிக்க வரும்போது, கவிதையை பேச வரும்போது பொருத்தமில்லாத மொழியில், புரிதலில் பேசுகிறார்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிதைகளை நாவல் ஆசிரியர்கள் பொதுவெளியில் விமர்சிப்பாங்க. அவங்க தான் இதான் முன்னோக்கிய கவிதை, இதான் சிறந்த கவிதைன்னு அடையாளப்படுத்துவாங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நிறைய தருணங்களில். கவிதை என்ற வடிவத்தில் ஒரே மொழியில் ஒரே காலகட்டத்தில் புழங்குபவர்கள் சிந்திக்கும் முறையும் அதை பொதுவெளியில் அணுகுமுறையும் தனித்துவம் வாய்ந்தது என்பதை முதலில் நாம் எல்லோரும் அங்கீகரிக்க வேண்டும். ஏன்னா இதை நம்ம புனைவிலக்கியங்களோட, நாவல், சிறுகதை எழுதுபவர்களோட இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இதை தேவதேவன் ஒரு கட்டத்தில் ரொம்ப அழுத்தமாக சொன்னார். கவிஞர்கள் என்பவர்கள் இலக்கியவாதிகள் அல்ல அப்படின்னு சொன்னார் அவர். நான் அதை வன்மையாக ஆமோதிக்கிறேன். ஏன்னா கவிஞர்கள் என்பவர்கள் மொழி போராளிகள். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆண் பால் அல்லது பால் விகுதி சார்ந்து அவர்கள் தங்கள் அடையாளத்தை முன்வைக்கும் போது அவர்கள் உரிமை போராளிகள். அவர்களை எந்த கட்டத்திலும் ஒரு இலக்கிய தளத்துக்குள்ள அவர்களை அடக்க முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை என்றால் கவிதை சமூகத்தின் மையமாக இயங்க முடியாது. 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் இன்று வீரியமாக தொடர்ந்து எழுதி வருகிறார்கள். வெவ்வேறு கருப்பொருள், வீச்சு, மொழி, அக்கறை, எதிர்ப்புணர்வு, குறியீடுகள் என்று ஒரு திசை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் வெவ்வேறு பாதைகளில். ஊடகம், பதிப்பகம் போன்ற அதிகார அமைப்புகளுக்கு இரையாகாமல், சமரசமாகாமல் இருக்கும்போதுதான் ஒருமித்த ஒரு கவிதை செயல்பாட்டு வெளியை நாம் இந்த சமூகத்திடம் அடைய முடியும். இதில் மோதல்களும் வேறுபாடுகளும் கடுமையான முரண்பாடுகளும் நாம் எதிர்பார்ப்பது போல்தான் இருக்கும். பெண்கள் கவிதை தளத்தில் தீவிரமாக இயங்க வந்தது முதல் அவர்கள் மீதான வெறுப்பு அரசியல் புதிய வடிவம் எடுத்தது என்று சொல்ல வேண்டும். தொடக்க காலங்களில் வெறுப்பு என்பது எனக்கு முற்றிலும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் தான் இருந்தது. நான் எழுத வந்த காலங்களில், குறிப்பாக முலைகள் தொகுப்பு வெளிவந்த காலங்களில் அந்த வெறுப்பு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏனென்றால் நீங்கள் அந்த வெறுப்பை வெளிப்படுத்தியவர்கள் எல்லாரும் எப்படியானவர்களாக இருந்தாங்கன்னா, அதுவரை நீங்கள் நம்பியிருப்பீர்கள் இல்லையா, சிறந்த படைப்பாளிகள், சிறந்த எழுத்தாளர்கள் என்று நாம் நம்பியவர்கள் தான் முதல்ல பகிரங்கமாக பொதுவெளியில் ஒரு படைப்பாளி குறித்த வெறுப்புணர்வை ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறார்கள். அப்போ உண்மையிலே எனக்கு அந்த வெறுப்பு கொஞ்சம் ஆச்சரியத்தை தான் தந்தது.
ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த வெறுப்புணர்வு கெட்டித்து சமூக ஊடகங்கள், பொது ஊடகங்களில் எல்லாம் ஒவ்வொருவர் கண்கள் வழியாகவும் அது வெளிப்படுவதை தொடர்ந்து நான் கண்டுணர்ந்திருக்கிறேன். நான் அதற்கு பின்பு நிறைய நம்ம காலம் கடந்துருச்சு. கிட்டத்தட்ட 10வது கவிதை தொகுப்பு இப்பொழுது வருது. 17 வருடங்களாக எழுதிட்டு இருக்கேன். அப்போ தெரியும் நமக்கு, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் கண்ணில் தெரியும் இல்லையா, நம் மீதான மதிப்பும் அன்பும் எல்லாமே தெரியும். அப்போ வெறுப்பு என்பது எப்படி வெளிப்படுகிறது கண்களில் என்பதை நான் ரொம்ப கூர்மையாக கண்டுணர்ந்திருக்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் நாச்சியாள் சுகந்தியினுடைய படைப்பு செயல்பாடோடு இணைத்து தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பை கண்டுணர்வதை விட வெறுப்பை கண்டுணர்வது மிக மிக எளிதாகிவிட்டது என்று. அன்பை கண்டுணர்வது உண்மையிலே ரொம்ப கடினமான செயல். பெண் படைப்பாளிகளிடம் ஒருமைப்பாடு சாத்தியமில்லாமல் போனதும் ஒரு காரணம். ஒரே வகையான விடுதலை அரசியல் நம்மிடம் சாத்தியமில்லை. பன்முனை பல்வகை விடுதலை அரசியலை நோக்கி பெண்கள் எழ முற்படும் போது தொலைநோக்கு பார்வையோ பரந்த ஒருமை உணர்வோ இல்லாமல் குறுகிய மனப்பான்மையுடன் உடனிருக்கும் பெண் படைப்பாளிகளையே அணுகுதல் என்பது எல்லா பெண்களின் கவிதை பயணத்தையும் மீண்டும் முதலிலிருந்து தொடங்குவது போல் ஆக்குகிறது. இப்போ நாச்சியாள் சுகந்தி ஒரு படைப்பு கொண்டு வர்றாங்கன்னா அவருக்கு ஏற்கனவே எழுதிய பெண் கவிஞர்களினுடைய பாதையோடு தன்னை இணைத்து கொள்வது போல ஒரு செயல் இல்லை. திரும்ப அவங்க ஒரு பாதையை முதலிலிருந்து தொடங்குவது போன்ற ஒரு கடுமையான செயல்பாடாகத்தான் அது இருக்குது. அவ்வளவு சவால்களையும் நாச்சியாள் சுகந்தி தன் அளவில் எதிர்கொண்டால்தான் அவர் தான் கவிஞர் என்ற ஒரு படைப்பாளியின் நிலைமையை அல்லது அங்கீகாரத்தை அல்லது அந்த கோரிக்கையை அவர் முன்வைக்க முடியும். அந்த மாதிரியான சிக்கலை, சமூக சிக்கலை ஒவ்வொரு பெண் படைப்பாளியும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இக்கெடு வாய்ப்பை முறியடிக்க நாச்சியாள் சுகந்தி தீவிரமாக இயங்க வேண்டும் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். 2000 ஆண்டு முதல் கவிதை எழுதி வருகிறேன். கவிதை படைப்புகளுக்கு எதிரான அதிகார செயல்பாடுகளும் புறக்கணிப்பும் தீவிரமாக இருக்கும் என்பதை நீங்கள் தீவிரமாக இயங்கத்தான் உணர்வீர்கள். இந்த 16 வருடங்களில் மகிழ்ச்சியான கணம் என்பது ஒரு தொகுப்பை நிறைவு செய்வது மட்டும்தான். அடுத்த மகிழ்ச்சியான கணம் என்பது அடுத்த தொகுப்பை நிறைவு செய்கையில்தான் உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த எழுத்துக்கள் முன் சென்று சமூகத்தில் செயல்படுவதற்கு நம் மொழி குறித்து, நம் வெளிப்பாட்டு உணர்வு குறித்து, நாம் எழுதுபொருளாக எதை எடுத்துக்கொள்கிறோம் என்பது குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர அங்கீகாரங்கள், அமைப்புகளின் விருதுகள், நண்பர்களின் புகழ்ச்சி இவற்றிற்கு கிறங்காமல் இருப்பது என்பவை அவசியம். இவையெல்லாம் தொடக்க நிலை பாடங்கள் தான் என்றுதான் தோன்றும். ஆனால் கவிதை எழுதத்தான் இந்த தொடக்க நிலை கல்விக்கான அவசியங்களே புலப்படும். யாரும் புகழ வேண்டும் என்று விரும்பாதீர்கள். எந்த மேடையையும் புறக்கணியுங்கள். குறிப்பாக எந்த கவி ஆளுமைகள் மீதும் வியப்பு கொள்ளாதீர்கள். முகநூலில் கவிதையை பதிவு செய்கையில் விழும் விருப்பக்குறிகள் மிகவும் தற்காலிகமானவை என்பதை ஏற்கனவே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். சமூகத்தின் மையத்தில் ஒலிக்கும் ஓங்கிய குரலை எந்த தொனி வேறுபாடும் இன்றி கவிதையாக்குங்கள். உங்களை ஒவ்வொரு கணமும் உங்களை காலத்தின் இரையைப் போல அழித்துக் கொள்ளுங்கள். மொழி வழியாக, சொற்கள் வழியாக மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுங்கள். இதன் அடியில் எங்கேயோ நீங்கள் தனித்த மனிதராக இல்லாமல் எல்லோரின் இதயங்களுக்குமான குரலாக நீங்கள் மாறித்தான் ஆக வேண்டும். இதுவரை நாம் வாசித்த, அவற்றில் நமக்கு மிகவும் பிடித்த, அவற்றில் நம் உடலுடன் ஒட்டிக்கொண்ட உயிர்த்துவமான கவிதைகளில் நின்று கொண்டுதான் நாம் அடுத்த கவிதையை எழுத வந்திருக்கிறோம். ஆகவே அந்த கவிதைகள் தந்த உணர்வுகள் இந்த சமூகத்தின் புறவயமான கவனக்குலைப்புகளால் கொஞ்சமும் சிதறடிக்கப்படாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். மலையுச்சியில் எரியும் விளக்கு சூழும் காற்றினால் அணைந்து போகவிடாமல் காப்பது போல மன அழுத்தங்கள் தரும் காட்சிகள் தினம் தினம் அரங்கேறும் இந்த காலங்களில் நமக்கு கவிதைதான் ஆற்றல் மிக்க ஆயுதம், நம்மை காக்கும் ஆயுதம். சுரீர் என்று அது நமக்கு முன்னால் விழுந்து எல்லோரையும் தொந்தரவு செய்யட்டும், எப்பொழுதும் தொந்தரவு செய்யட்டும். நீங்கள் எடுத்துக்கொண்ட அரசியல் அல்லது மையப்பொருள் பால்வொத்த நம்பிக்கை கொண்டவர்களிடம், உங்களிடமிருந்து அவர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் மொழியால் அதிர்வால் அவர்களுடன் எப்பொழுதும் இணக்கத்துடன் இருங்கள். எந்த சன்மானமும் நம் கவிதைகளுக்கு பொருத்தமில்லாதபடி, ஈடு இணையில்லாதபடி அவற்றை நாம் ஆக்க வேண்டும். இதை நாம் முதன்மையாக நம்ப வேண்டும். ஆனால் இது சாதாரண செயல் அல்ல. நாச்சியாள் சுகந்தி போன்றவர்கள் முதல் தொகுப்புடன் அல்லது தொடக்க படைப்புகளுடன் தங்களை நிறுத்திக் கொள்ளும் அபாயம் நேரும் வாய்ப்பு இருக்கிறது. சூழலின் அழுத்தங்கள் நம்மை கவிதை எழுதுவதிலிருந்து விலக்கிக் கொண்டேதான் இருக்கும், தள்ளி வைத்து கொண்டேதான் இருக்கும்.
உங்கள் முந்தைய படைப்பின் நெருப்பை விரிக்கும் இன்னொரு தீமூட்டலை நோக்கி நீங்களே வேகமாக கவனமாக நகர வேண்டும். எத்தனை ஆயிரம் கவிதைகள் வேணா ஒரு வருஷத்துல எழுதுங்க, எத்தனை புத்தகங்கள் வேணா கொண்டு வாங்க, யார் நம்மை கேட்போம்? கவிதை எழுத வந்து விட்டால் இனி நீங்கள் தனிநபர் என்று இல்லை, கூட்டு மனசாட்சியின் குரல். நீங்கள் கூட்டு மனசாட்சியின் குரலாக இருக்கும்படி கண்ணாடிக்கு முன் தினம் தினம் நின்று திருத்திக் கொள்வது போல உங்களை அங்குமிங்கும் அசைத்து திருத்திக் கொள்ளுங்கள். எந்த புறக்கணிப்பையும் மகுடமாக்கிக் கொள்ளுங்கள். கவிஞர் என்பவர் இவ்வளவு கூர்மையாக செயல்படும் போதுதான் நம் அடி இதயம் விரும்பும் சிறிய மாற்றத்தையாவது நம் முன்னே நாம் காண முடியும். இந்த உரையை மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி.